கத்தி சண்டை படம் முடிவடையும் நிலையினை எட்டியுள்ளதை அடுத்து அடுத்த பட வேளைகளில் இறங்கிவிட்டார் விஷால். அப்படத்திற்கு யுவன் இசை, ஜோடி சமந்தா உள்ளிட்டவைகள் கன்ஃபார்ம் ஆன நிலையில் வில்லன் வேடத்தில் நடிக்க இருப்பது ஆர்யா என தெரிய வந்துள்ளது. இந்த படத்திற்கு தலைப்பாக சிவாஜி படத்தின் தலைப்பான இரும்பு குதிரை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இளவரசு என்ற புதுமுக இயக்குனர் டைரக்ஷன்ல அதர்வா நடித்து வரும் படம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். இந்த படத்தில் அதர்வாவுக்கு பேராக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ், ரெஜினா, பிரணீதா, ஆனந்தி உள்ளிட்டவர்கள் நடிப்பதாக தகவல் வெளியானது. இதனிடையே படத்தில் தன் கேரக்டர் சற்று டம்மியாக்கப்பட்டதாக ஃபீல் பண்ணினதால படத்துல இருந்து தான் விலகிக் கொள்வதாக சொல்லிட்டாராம் நடிகை ஆனந்தி. இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிகளின் கேப்டனான MS தோனியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு கடந்த 30ஆம் தேதி வெளியான MS தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி திரைப்படம் ரூபாய் 200 கோடி வசூல் செய்து சாதனை படைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தான் இப்போ மொத்த இந்திய திரையுலகின் ஹாட் டாக். ரெமோ 10 நாட்களில் 40 கோடி வசூல் செய்துவிட்டது என்ற மகிழ்ச்சியுடன் ஆஸ்திரேலியா சென்றுள்ள சிவகார்த்திகேயன் அங்கு இருந்து திரும்பியதும் மோகன்ராஜா இயக்கத்தில் நடிக்க இருக்கும் படத்தின் ஷூட்டிங் நவம்பர் 11ஆம் தேதி தொடங்குகிறதாம். இந்நிலையில இப்படத்தில் காக்கி சட்டை படத்துக்கு பிறகு போலீஸ் வேடத்தில் நடிக்க இருக்கிறாராம் சிவகார்த்திகேயன். ஷங்கர் டைரக்ஷன்ல உருவான எந்திரன் படம்தான் இந்தியாவில் அதிக பட்ஜெட்டில் உருவான படம் என்ற பெயரினை பெற்றது. ஆனால் சில ஆண்டுகளிலேயே அதை முறியடித்தது பாகுபலி திரைப்படம். இப்போ ஷங்கர் டைரக்ஷன்ல ரஜினி நடித்து வரும் 2 ரூபாய் 350 கோடியில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் அதிக பட்ஜெட் படம் என்ற பெருமையை பெற இருக்கிறது. என்னடா இவ்வளவு செலவுன்னு தானே யோசிக்கிறீங்க? அப்புறம் 3D தொழில்நுட்பத்தில் தயாரிச்ச படம் பட்ஜெட் எகிராதா என்ன? ரத்தினமான புரொடியூசர் அடுத்து வெற்றிபதியை வைத்து படம் புரொடியூசர் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயினாக நடிக்க புகழ்பெற்ற வாரிசு நடிகையை அணுகினார்களாம். என் மகள் டாப் ஹீரோக்களுடன் நடித்து வருவதால் டேட்ஸ் இல்லை, இருந்தாலும் 1 கோடி கொடுத்தால் என் டாட்டர் நடிக்கும் என தெரிவிக்க தெரிச்சு ஓடி வந்து விட்டாராம் புரொடியூசர்.